இப்போ நான் சொல்ல இருக்கிறது வீட்டில் லக்ஷ்மி தங்குவதற்கு பெண்கள் கடைபிடிக்க வேண்டியவை. முதலில் பெண்கள் அதிகாலையில் எழுந்திருந்து நீராடி சுத்தபத்தமாக உடையணிந்து சாப்பிடுவதற்கு முன் துவைத்த துணிகளை காய வைக்க வேண்டும். தினமும் பூச்சூடுதல் மிகவும் நன்று. சமைக்கும் போது நல்ல எண்ணத்துடன் சமைக்க வேண்டும். யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. இந்த சாப்பாடு எங்களுக்கு நல்லபடியாக உடம்பில் ஒட்ட வேண்டும், என் குடும்பத்தினர் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சமைக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் அழக்கூடாது. அதன் பிறகு கொஞ்சம் ஈஸியான சமையல் வகைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எடுத்துக்காட்டாக சாலட்டு, அப்புறமா பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி, கிரான்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, கூஸ்பெர்ரி, கிவி பழம், டேட்ஸு, ஃபிக்குன்னா அத்திப்பழம், அப்புறமா ட்ரைடு ஆப்ரிகாட்னா அது நல்லது ரொம்ப உடம்புக்கு. அந்த மாதிரி பழங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாதாம், முந்திரி, பிஸ்தா, உலர்ந்த திராட்சை போன்றவற்றை இரவே ஊற வைத்து பகலில் சிறிது அரைத்து பால் கலந்து குடிப்பதால் நல்ல தெம்பு கிடைக்கும். சமைப்பதற்கு முன் பெண்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். துவையல் கொத்தமல்லி துவையல், கருவேப்பிலை துவையல் இதுதான் தெரிஞ்சிருக்கும். பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலை பருப்பு போன்றவற்றை ஊற வைத்து கூட துவையல் அரைக்கலாம். இதன் மூலம் உடல் நல்ல வலுப்பெறும். அதுபோல எள்ளு, முருங்கைக்கீரை, அப்புறமா உடல் வலுப்பெற அகத்திக்கீரை, கீரை வகைகள், பருப்பு வகைகள், கடலை வகைகள், அதாவது நான் சொல்வது சுண்டல் வகைகள் போன்றவற்றை பெண்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலம் உடல் வலுப்பெறுவதோடு வேலையும் சிறிது சுலபமாகும். தயிர், பால், மோர், நெய், வெண்ணெய் போன்றவற்றை அளவோடு எடுத்துக்கொள்ளலாம். தினமும் எலுமிச்சை சாறு, கிரேப்ஸு, பழங்கள் மிகவும் சக்தி தருபவை, உடனடி சக்தி தருபவை. அதனை பழச்சாறாக மாற்றாமல் அப்படியே எடுத்துக்கொள்வதன் மூலம் நிறைய நன்மைகளை பெற முடியும். அப்பழத்தின் நன்மைகள் நமக்கு அப்படியே, அதாவது கலப்படம் இல்லாமல் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இதை டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இது குடிங்க, அது பேர் என்ன, நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் எக்ஸு, அப்புறமா விமன்ஸ் ஹார்லிக்ஸு, அப்புறமா நிறைய பவுடர்ஸ் இருக்குது. அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு கவுனி அரிசி, நல்ல கருப்பு முழு உளுந்து, இதெல்லாம் நீங்கள் தோசையாக செய்யறதோட இட்லி மாதிரியும் செய்யலாம். ஆவியில் வேக வைக்கிற ஐட்டங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது லக்ஷ்மி கடாட்சத்தை பற்றி. அதற்கும் அடுத்தபடியாக எக்காரணம் கொண்டும் அழுக்கு துணியை உடுத்துவதோ, அழுக்கு துணிகளை சேர்த்து வைத்து பின்னர் ஒரு நாள் துவைத்து கொள்ளலாம் என்று துவைப்பதோ கூடாது. அன்றன்று துணிகளை அன்றன்று துவைத்தல் மிகவும் நல்லது. புது துணியை உடித்து கொண்டு எக்காரணம் கொண்டும் தூங்கக்கூடாது. அதுபோல புது துணி உடுத்துவதற்கு முன்பு மஞ்சள் குங்குமம் வைத்து உடுத்த வேண்டும். ஏனெனில் நாம் கையில் எடுப்பதற்கு முன் அதை யார் யார் எடுத்து போட்டு பார்த்திருப்பார்கள். அதாவது ஆயத்த ஆடை, ரெடிமேட் ஆடையாக இருந்தாக வேற யாராவது போட்டு பார்த்து ட்ரை பண்ணியிருக்கலாம். அதனால மஞ்சள் குங்குமம் வச்சு உடுத்துறது ரொம்ப நல்லது. அதன் பிறகு பூச்சூடுதல் மிகவும் நல்லது. எக்காரணம் கொண்டும் அமங்கல சொற்கள் பேசக்கூடாது. பணத்தை கணக்கு வைத்து செலவு செய்ய வேண்டும். யாருக்கும் கெடுதல் நினைக்காதீர்கள். உங்களால் முடிந்த அளவு எளிய ஜீவன்கள், அதாவது வாய் பேசாதவைகளுக்கு உணவு கொடுங்கள். தாய் தந்தையரை மதித்து வணங்குங்கள். பொருட்கள் பழுதானால் அவற்றை சரி செய்யும் வழிகளை முன்கூட்டியே தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலம் நிறைய பணம் மிச்சமாகும். அதாவது கரண்ட் போயிருக்கும் சமயம் வீட்டில் எல்லா சுவிட்சஸும் ஆனில் இருக்கும். அதை கரெக்டாக ஆஃப் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம பூட்டிட்டு வெளியே போயிட்டோம்னா ஃபேன், லைட்டு எல்லாம் அது பாட்டு சுற்றிட்டு இருக்கும். கரண்ட் பில் நிறைய ஓடிடும். அதன் பிறகு இரவு தூங்குவதற்கு முன் பெண்கள் கடவுள் பெயரை சொல்லிவிட்டு அதன் பிறகு தூங்குவது மிகவும் நல்லது. பலராமர், அர்ஜுனர், பலராமர்,
மற்றும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி எந்த துர்சோபனமும் வராமல் நிம்மதியான உறக்கம் தர வேண்டுகிறேன் என்று வேண்டி உறங்கச் சொல்வது மிகுந்த பலனை தரும். தூங்கும் போதும் சுத்தமான ஆடைகள் அணிந்திருக்க வேண்டும். அதிலும் கன்னி பெண்கள் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கு கந்தர்வ தாக்குதல் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே வீட்டில் சுத்தமாக இருத்தல் நலம். சூரிய ஒளி வீட்டில் படும்படி இருக்க செய்வது மிகவும் நலம். ஏனெனில் சூரிய ஒளி படுவதன் மூலம் ஏதாவது கெட்ட வாடை இருந்தாலோ அல்லது கெட்ட சக்திகளின் தாக்கம் இருந்தாலோ அவை அனைத்தும் நீங்கிவிடும். திரும்பி காலையில் எழும்போது முந்தின நாள் காய வைத்த துணிகளை இரவே மடித்து வைத்து காலையில் உபயோகப்படுத்துதல் மிகவும் நலம். துவைத்த துணிகளை இரவு பூராவும் பனியில் அல்லது வெட்ட வெளியில் இருக்க விட்டு பின்னர் எடுத்தால் அதில் பூச்சிகள் அல்லது பறவைகள் ஏதேனும் எச்சமிட்டிருந்தால் அந்த தோஷம் உங்களை தாக்கும். எனவே இதில் கவனமாக இருந்தால் நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். சனிக்கிழமைகளில் எக்காரணம் கொண்டும் கசப்பு வகை உணவுகளை சமைக்க வேண்டாம். குழந்தைகளை திட்ட வேண்டாம். தண்ணீரை அளவுக்கு அதிகமாக வீணடிக்க வேண்டாம். தினமும் விளக்கேற்ற மறக்க வேண்டாம். ஏதேனும் ஒரு சிறிய ஸ்லோகத்தையாவது அன்றைய திதி, அன்றைய நட்சத்திரம், அன்றைய தினம் தொழ வேண்டிய தெய்வம் இவர்களை கருத்தில் கொண்டு தொழுதால் எல்லா நன்மைகளும் வந்து சேரும். மிக்க நன்றி.